வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இறுதிராச மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னகோனுக்கான முதல் விசாரணை நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம். தலைவரின் மகன் பாலச்சந்திரன் இன்றும் வாழ்கின்றான். ஜக்மோகன் சிங் உருக்கம். இலங்கையில் தமிழினத்தினை இரண்டாம் தர பிரஜைகளாக கணிக்கும் நிலை. கோவிந்தன் கருணாகரம். படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாதவர் ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தமற்றவர். முள்ளிவாய்க்காலுக்கு படையெடுத்த மக்கள். யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு. இலங்கை முழுவதும் நிலை பெற்று வரும் தென்மேற்கு பருவமழை. கொழும்பு துப்பாக்கிச்சூடு. நேரில் கண்டவர் கூறும் திடுக்கிடும் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று முதல் தடவையாக விசாரணை குழுவிடம் முன்னிலையாக உள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துர்நடத்தை மற்றும் பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்யப்பட்டது. இதற்கமைய இந்த விசாரணை குழு இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு நாடாளுமன்ற குழு அறை 8 கூடவுள்ளது. இந்த குழு கடந்த 15ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் கூடி விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விடுதலை புலிகளின் தலைவரின் மகன் பாலச்சந்திரன் எங்கள் இதயங்களில் இருக்கின்றான் என பஞ்சாப் மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மே 18ஆம் திகதி கோவையில் உள்ள கொடிசியா மைதானத்தில் இடம்பெற்ற நாம் தமிழர் கட்சியின் தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். பிரபாகரன் முதல் அனைவரையும் கொன்றுவிட்டோம் என தெரிவித்தார்கள். இங்கு கூடியிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரபாகரன். இந்த குழந்தை பாலச்சந்திரன் 12 வயதில் கொல்லப்பட்ட போது நான் அவரின் கதையை எழுதினேன். அவரை நேரடியாக பார்த்திராத போதிலும் நான் அவரை பற்றி எழுதினேன். தந்தையும் தாயும் எவ்வாறு சிந்திப்பார்கள், சமூகம் எவ்வாறு சிந்திக்கும் என நான் எழுதினேன். கைது செய்யப்பட்ட பின்னர் 12 வயது சிறுவன் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்டமை குறித்து என்ன நினைப்பார்கள் என எழுதினேன். ஆனால் இன்று பாலச்சந்திரன் எங்கிருக்கின்றார்? பாலச்சந்திரன் எங்கள் இதயங்களில் இருக்கின்றான். இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரினதும் உடலின் இடது பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பாலச்சந்திரன் இன்றும் வாழ்கின்றான், என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பான். இனப்படுகொலையின் காலடி சுவடுகள் என்ற இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கதையையும் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். இலங்கையில் தமிழினத்தினை இரண்டாம் தர பிரஜைகளாக கணிக்கும் நிலையே உள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மே 18 என்பது இலங்கையில் மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு துயரமான, சோகமான, துக்கமான நாளாகும். இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்த இலங்கையில் தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாகவே நடத்தப்பட்டு வந்ததன் காரணமாகவே தமது உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் ஆயுத போராட்டத்திற்குள் வலிந்து தள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் உள்வாங்கப்பட்டோம். அந்த வகையில்தான் எமது இனம் தமது உரிமையினை பெறுவதற்காக நீண்ட காலமாக அகிம்சை ஆயுத ரீதியாக போராடி கொண்டு வந்தோம். இலங்கையில் மாறி மாறி ஆண்டு வந்த அரசுகள் தமிழ் மக்கள் இந்த நாட்டின் குடிமக்கள், தமிழ் மக்கள் தான் இந்த நாட்டின் பூர்வ குடிமக்கள் என்ற எண்ணத்தை மாற்றி இது ஒரு சிங்கள தேசம், இது ஒரு பௌத்த நாடு, பௌத்தர்களுக்கு தான் முன்னுரிமை என்ற அடிப்படையிலேயே நடத்தி வந்தார்கள். இன்று தனது உறுப்பினர்களை, தங்களது ஆதரவாளர்களை பட்டளந்த வதை முகாம்கள் மூலமாக கொன்றொழித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கில் தமது உரிமைகளை கேட்டு போராடியவர்களுக்கோ படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்காகவோ எந்த நியாயத்தினையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒன்றாக ஒற்றுமையாக பயணித்து எங்களுக்காக உயிர்நீத்த அத்தனை உறவுகளின் ஆத்மாக்களும் சாந்தியடைய வேண்டுமானால் அரசியல் ரீதியாக என்றாலும் ஏனைய விடயங்கள் என்றாலும் ஒன்றாக பயணித்து எமது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அரசாங்கம் படை வீரர்களை மறந்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். படை வீரர்களுக்கான நினைவஞ்சலி நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
நாட்டு மக்கள் இன்று சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் படை வீரர்களிடமிருந்து இரவல் வாங்கப்பட்டது என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் நடைபெறவுள்ள படைவீரர் நினைவு நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்க திட்டமிட்டிருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் சமூக ஊடகங்களில் பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக ஜனாதிபதி இன்று நிகழ்வில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளார். நீர்வரப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நாய் ஒன்றை இழுத்து வருவது போன்றே ஜனாதிபதி மக்களினால் நிகழ்விற்கு அழைத்து வரப்படுவதாக தெரிவித்துள்ளார். படையினருக்கு எதிராக ஆயுதமேந்திய ஒரு போராட்ட குழுவின் தலைவரே இன்று நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வருகின்றார் என உதய கம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஜனாதிபதி அனுரவிற்கு படை வீரர்களை நினைவு கூர்வது சிரமமானதாக இருக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். இறுதி போர் இடம்பெற்ற காலத்தில் அப்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்தவரே இந்த ஜனாதிபதி என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அப்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு அனுர தரப்பினர் சூழ்ச்சி செய்தனர் எனவும் வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்தனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாத ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க தகுதியற்றவர் என உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது நேற்றைய தினம் மிகவும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்றது. முதலில் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 10:31 மணியளவில் பொதுச்சுடரினை ஏற்றி வைக்க முள்ளிவாய்க்கால் கீதங்கள் இசைக்க சம நேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன. உயிர் நீத்தவர்களின் உறவுகள் கதறி எழ கண்ணீர் மழையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் நனைந்தது. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, தமிழின அழிப்பு வரலாற்று செயல்முறையோடு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்களின்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில், அவர்களின் இரத்தம் தோய்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகவயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சுக்காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி போன முள்ளிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்டத்தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நினைவு தூபியில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்தலின் போது ஈகை சுடரேற்றி மலர் தூவி இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயாரில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிட்டதாக அரசியல் களத்தில் எதிரணிகள் ஒப்பாரி வைக்கின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவை பொது தேர்தல் முடிவுடன் முடிச்சு போடுகின்றன. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை புரியும். அதேபோல தேசிய மக்கள் சக்தி 266 சபைகளை கைப்பற்றியுள்ளது. வடக்கிலும் 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர். எனவே பின்னடைவு வீழ்ச்சி என கூறப்படுவதெல்லாம் அப்பட்டமான பொய். மக்கள் ஆதரவு எமக்கு என்றும் உள்ளது. ஏனெனில் நாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பவர்கள். உண்மையான நல்லிணக்கம் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முழு வீச்சுடன் செயல்படுகின்றது. அதற்கு மக்களும் துணை நிற்கின்றனர். எனினும் இனவாதம் பேசி மக்களை பிரித்தாளும் அரசியலை சிலர் முன்னெடுக்க முற்படுகின்றனர். அப்படியானவர்களுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என்றார். தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கான 16ஆம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. அவர்கள் போராட்டம் மேற்கொள்ளும் வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகையில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த உறவுகளுக்காக அகவணக்கம் செலுத்தப்பட்டு ஒளிதீபமேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நாள் மிகவும் வேதனையானது. போரின் கொடூரமான முடிவை நினைவூட்டுகின்றது. அங்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த போர் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவாக மட்டுமல்ல, தமிழர் துன்பங்களுக்கு உலகளாவிய அலட்சியத்தின் விளைவாகவும் இருந்தது. முழு உலகமும் நம்மை புறக்கணித்தது. முள்ளிவாய்க்காலை தமிழர் நம்பிக்கைகளின் கல்லறையாக மாற்ற அனுமதித்தது. நேற்று முள்ளிவாய்க்கால் நாளில் உலகிற்கு நினைவூட்டுகின்றோம். எங்கள் வலி தொடர்கின்றது. எங்கள் போராட்டம் தொடர்கின்றது. நீதி மற்றும் சுதந்திரத்திற்கான எங்கள் கோரிக்கை ஒருபோதும் அமைதியாகாது என்றனர். போராட்டத்தின் 3011வது நாள் வவுனியா மே 18, 2025. போரின் போதும் அதற்கு பின்னரும் இலங்கை இராணுவத்தால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட எங்கள் குழந்தைகள் பற்றிய பதில்களை கோரி வவுனியா நீதிமன்றத்துக்கு முன் A9 சாலையில் தமிழ் தாய்மார்கள் எங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை தொடங்கி இன்றுடன் 3011 நாட்கள் ஆகின்றன. இந்த நாள் மிகவும் வேதனையானது. ஏனெனில் இது முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாகும். 2009 போரின் கொடூரமான முடிவை நினைவூட்டுகிறது. அங்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த போர் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவாக மட்டுமல்ல, தமிழர் துன்பங்களுக்கு உலகளாவிய அலட்சியத்தின் விளைவாகவும் இருந்தது. முழு உலகமும் நம்மை புறக்கணித்தது. முள்ளிவாய்க்காலை தமிழர் நம்பிக்கைகளின் கல்லறையாக மாற்ற அனுமதித்தது. அதே சிங்கள ஒடுக்குமுறை இன்றும் தொடர்கிறது. தமிழர் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பொய்யாக கூறும் NPP கட்சி இப்போது 3 மாதங்களுக்குள் நில உரிமையை நிரூபிக்குமாறு எங்கள் மக்களை அச்சுறுத்துகிறது. இல்லையெனில் எங்கள் நிலங்கள் சிங்கள குடியேற்றவாசிகளிடம் ஒப்படைக்கப்படும். இது ஆட்சி என்ற பெயரில் நில திருட்டை தவிர வேறொன்றுமில்லை. சிங்களவர்கள் தலைமையிலான கட்சியான NPP தற்போது வேறு எந்த தெற்கு சிங்கள கட்சியை விட தமிழர் தாயகத்தில் அதிக இடங்களை வென்றுள்ளது. மேலும் தமிழர் அபிலாஷைகளுக்கு எதிராக தீவிரமாக செயற்படுகிறது என்பது மனவேதனையை அளிக்கிறது. நாங்கள் தாய்மார்கள் தெளிவாக சொல்கிறோம், NPP எங்கள் நிலத்தையும் தனியாக விட்டு விடுங்கள். சிங்களவர்களுக்கு சேவை செய்யுங்கள். இங்கே எங்கள் தாயகத்தில் அல்ல. நாங்கள் இப்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேரடியாக முறையிடுகிறோம். நடந்து கொண்டிருக்கும் நில அபகரிப்பு குறித்து அவர்களின் அதிகாரபூர்வமாக புகார் அளிப்போம். மேலும் எங்கள் கண்ணியம், உரிமை மற்றும் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர்களின் தலையீட்டை நாடுவோம். எங்கள் துன்பங்களை தீர்க்கவும் எங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே அதிகாரத்தை தார்மீக தெளிவாக கொண்டுள்ளன. தமிழ் மக்களாகிய நமக்கு ஒரு புதிய தலைவரும் புதிய அரசியல் பாதையின் தேவை. அது சர்வதேச சமூகத்துடன் உண்மையான கூட்டாண்மைகளை உருவாக்கும். இந்தியா உதவாது. அது சீனா, பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடனான அதன் சொந்த புவிசார் அரசியல் போர்களில் சிக்கியுள்ளது. இன்று முள்ளிவாய்க்கால் நாளில் உலகுக்கு நினைவூட்டுகிறோம். எங்கள் வழி தொடர்கிறது. எங்கள் போராட்டம் தொடர்கிறது. நீதி மற்றும் சுதந்திரத்துக்கான எங்கள் கோரிக்கை ஒருபோதும் அமைதியாகாது.
நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல், மத்திய, தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா, புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமத்திய மாகாணத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல், வடமத்திய, வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கொட்டாஞ்சேனையில் நேற்று நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது முச்சக்கர வண்டியில் இருந்து எழுந்து சென்ற ஒருவரே துப்பாக்கியால் சுடப்பட்டதாக சம்பவத்தை நேரில் கண்ட பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் 44 வயதுடையவர். நான் இந்த வீதியால் வந்து கொண்டிருந்த போது 2 பேர் மோட்டார் சைக்கிளை செலுத்துவதற்கு ஆயத்தமாக வைத்திருந்தனர். அப்போது காயமடைந்த நபர் முச்சக்கர வண்டியில் அமர்ந்திருந்தார். இதனையடுத்து அவர் முச்சக்கர வண்டியிலிருந்து எழுந்து சென்ற போதே அவர் சுடப்பட்டார் என தெரிவித்துள்ளார். விசேஷமாக இந்த உள்ளூராட்சி சபையில் கூட்டாக செயல்பட்டு ஆட்சி அமைப்பதற்காக, ஆனால் எங்களுக்கு இதுக்கு முதலும் எதிரணிகளில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருந்தும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ தமிழ் தேசிய பேரவைக்கு வந்து அழைப்புதல் எதுவும் விடுவிக்கப்படவில்லை. இதுக்கு முதல் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஏற்பாட்டிலே ஒரு பேச்சுவார்த்தை சுற்று நடைபெற்றது. ஆனால் 2ஆம் கட்டமாக வந்து எஸ்ஜேபிக்கும் இப்பொழுது நாங்கள் அறிகிறோம் மொட்டு கட்சிக்கும் இடையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த நாங்கள் அது தவறு என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் எஸ்ஜேபிக்குத்தான் உண்மையிலே 2வது கட்சியாக வந்து தெற்கிலே மக்கள் வாக்களித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எஸ்ஜேபி அதை விரும்பி செய்திருக்குன்னு தவிர வேறொரு தரப்பு வந்து அதில் முந்துறதுன்றது பொருத்தமில்லை என்ற ஒரு பார்வை நம்மிடம் இருந்தது. நாங்கள் எங்களுக்கு அழைப்புதல் விட்டிருக்காவிட்டோம். ஆனால் அப்படி இருக்க நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை அழைப்பு விடுறதாக இருந்தால் விட்டிருக்க வேண்டிய எஸ்ஜேபி வந்து மொட்டு கட்சியை கூப்பிட்டதுன்றது எங்களுக்கு ஒரு பலத்த மாற்றம். ஏனென்றால் தெற்கிலே வந்து ஒரு அறமில்லாத ஒரு அரசியல் நடக்கிறான்ற அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எஸ்ஜேபி தான் தேசிய மக்கள் சக்தி இந்த ரணில் விக்ரமசிங்க மொட்டுவோட சேர்ந்து ஆட்சி அமைச்ச இடத்துல வந்து எஸ்ஜேபியும் தேசிய மக்கள் சக்தியும் எங்கள் போன்ற கட்சிகள் உறுதியாக வந்து அதை எதிர்த்த அந்த வகையிலே எஸ்ஜேபி வந்து மொட்டு கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வச்சிருக்க அவ்வகையான ஒரு பெரும்பான்மையை கொண்ட கட்சியோட வந்து தாங்கள் போய் ஜனாதிபதி பதவியோ பிரதமர் பதவியோ ஏற்க முடியாது என்ற அளவுக்கெல்லாம் மண்டைக்கு கதைச்சது. ஆனால் அந்த தரப்பு அப்படி கதைச்சதுக்கான பிரதான காரணம் வந்து அந்தளவு தூரத்துக்கு அந்த மொட்டு தரப்பு வந்து ஊழல் செய்தது. மக்களால் வெறுக்கப்படுகிறார்கள், நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு எதிராக இந்த ஒழுங்காற்று நடவடிக்கைகள் வந்து பாய வேண்டும் என்றெல்லாம் பேசினவர்கள் இன்றைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து அதே மொட்டு கட்சியோட பேச்சுவார்த்தையை நடத்துவதென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து தெற்கில் வந்து உண்மையிலே இந்த மக்கள் இன்னும் ஒரு விரக்தி நிலைக்குத்தான் தள்ளப்பட போகிறார்கள். தேசிய மக்கள் சக்தி கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு அவர்களுடைய வாக்கு வங்கியில் கிட்டத்தட்ட அரைவாசி குறைஞ்சிடுது. 6 மாதத்திலே குறைஞ்சிடுது. அதே காட்டுறதுக்கு வந்து தெற்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய விரக்தித்தன்மை இது அதுக்கு ஒரு மாற்றாக வளரக்கூடிய எஸ்ஜேபியும் வந்து எந்த விதமான அறவும் இல்லாமல் நடந்து கொள்கிற மாதிரி மொட்டு கட்சியை வந்து கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு பேசுகிறதென்றால் நான் நினைக்கிறேன்
தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறும். தமிழ் கட்சிகள் தெற்கிலே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய விருப்பத்தை மீறுகின்ற வகையில் இல்லாட்டி தெற்கண்ட மக்களுடைய அந்த அபிலாஷைகள் ஏதோ ஒரு வகையில் அதை துஷ்பிரயோகம் செய்கிற வகையில் நாங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது. என்றால் எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கப்பட வேண்டும். தெற்கின்ற ஆதரவு எங்களுக்கு தேவை, தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. ஆகவே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை அவர்களுடைய நம்பிக்கை இழக்க பண்ணுற வகையில் அவர்களுடைய விவகாரங்களில் தமிழ் மக்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அந்த வகையில் எஸ்டிபி இப்படித்தான் நடந்து கொள்ள போகுதுண்டா தமிழ் மக்களுக்கும் எஸ்டிபிக்கும் இடையில் தொடர்புகள் மிகவும் குறைவாகத்தான் எதிர்காலத்தில் இருக்க போகின்றது. தமிழ் மக்கள் மறக்கக்கூடாது, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் கணிசமான மக்கள் அவருக்கு வாக்களித்தார். ஆகவே அப்படியெல்லாம் நடந்திருக்க இன்றைக்கு தமிழ் மக்கள் ஏற்க முடியாது மொட்டு கட்சியோட வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கு தாங்கள் யோசிக்கிறோம் என்றால் அப்படி இருந்தால் தமிழ் மக்கள் அவர்களை பற்றி ஆழமாக யோசிக்கத்தான் வேணும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னகோனுக்கான முதல் விசாரணை நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம். தலைவரின் மகன் பாலச்சந்திரன் இன்றும் வாழ்கின்றான். ஜக்மோகன் சிங் உருக்கம். இலங்கையில் தமிழினத்தினை இரண்டாம் தர பிரஜைகளாக கணிக்கும் நிலை. கோவிந்தன் கருணாகரம். படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாதவர் ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தமற்றவர். முள்ளிவாய்க்காலுக்கு படையெடுத்த மக்கள். யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு. இலங்கை முழுவதும் நிலை பெற்று வரும் தென்மேற்கு பருவமழை. கொழும்பு துப்பாக்கிச்சூடு. நேரில் கண்டவர் கூறும் திடுக்கிடும் தகவல். இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன் நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்தீர்கள். வணக்கம்.